வணக்கம் குட்டி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம குட்டி தெனாலி ஒரு செல்ல பிராணியை வச்சு எப்படி ஒரு தந்திரம் பண்ண போறான்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல விஜயநகரத்துல எலிகளோட தொல்லை தாங்க முடியல. தானிய கடங்கு, சமையல் கட்டுன்னு எல்லா இடத்துலயும் எலிகள் புகுந்து ஒரே அட்டகாசம் பண்ணுச்சு. இத பார்த்த மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பூனையே கொடுத்தாரு. இந்த பூனைகளை நீங்க நல்லா வளர்க்கணும், அதுக்கு தேவையான பாலை அரசாங்கமே கொடுக்கும்னு சொல்லி ஒவ்வொரு பூனைக்கும் ஒரு செம்பு நிறைய பசும்பாலையும் தினமும் கொடுக்க சொன்னாரு. நம்ம குட்டி தெனாலிக்கும் ஒரு அழகான பூனை கிடைச்சது. மத்தவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? பூனைக்கு ஆசையா பாலை கொடுத்து கொடுத்து வளர்த்தாங்க. ஆனா நம்ம குட்டி தெனாலி ஒரு குறும்பு பண்ணான். ஒரு தட்டுல நல்லா கொதிக்க கொதிக்க சூடான பாலை ஊத்தி அந்த பூனை முன்னாடி வச்சான். பாவம் அந்த பூனை பசியில ஓடி வந்து அந்த பாலை ஒரு வாய் குடிச்சதுதான். அவ்வளவுதான், சூடு தாங்க முடியாம மியாவுன்னு கத்திக்கிட்டு ஓடியே போயிடுச்சு. அன்னையிலிருந்து அந்த பூனை பாலை பார்த்தாலே பயந்து நடுங்க ஆரம்பிச்சுது. தூரத்துல பாலை பார்த்தாலே வால் சிலிர்க்க ஓட்டம் பிடிச்சிரும். ஒரு மாசம் கழிச்சு மன்னர் பூனைகளை சோதனை பண்ண வந்தாரு. மத்தவங்க வீட்டு பூனைகள் எல்லாம் பால் குடிச்சு தூங்கி தூங்கி குண்டா சோம்பேறியா இருந்துச்சு. எலிகளை பார்த்தா கூட அதுங்க எந்திரிக்கவே இல்லை. ஆனா தெனாலியோட பூனை மட்டும் ஒல்லியா ரொம்ப சுறுசுறுப்பா இருந்துச்சு. மன்னருக்கு சந்தேகம் வந்துச்சு. தெனாலி, உன் பூனை ஏன் இவ்வளோ ஒல்லியா இருக்கு? நீ அதுக்கு பால் கொடுக்கலையான்னு கேட்டாரு. தெனாலி ரொம்ப பவ்யமா, மன்னரே, என் பூனைக்கு பாலே பிடிக்காது, அது வெறும் எலிகளை மட்டும்தான் சாப்பிடும்னு போய் சொன்னான். மன்னர் நம்பரு. பூனைக்கு பால் பிடிக்காதா? இதோ இப்ப பாரு. இன்னும் ஒரு கிண்ணத்துல பாலை ஊத்தி பூனை முன்னாடி வச்சாரு. அவ்வளவுதான், அந்த பூனை அந்த பாலை பார்த்ததும் பழைய சூடு ஞாபகத்துக்கு வந்து ஒரே குதியா குதிச்சு அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போச்சு. மன்னர் ஆச்சரியப்பட்டாரு. அப்போ தெனாலி உண்மையை சொன்னான். மன்னரே, மற்ற பூனைகள் எல்லாம் வயிறு நிறைய பால் குடிச்சிட்டு சோம்பேறியா தூங்குதுங்க. ஆனா என் பூனைக்கு நான் பாலை காட்டி காட்டி பயமுறுத்தினதால அது பசியில தோட்டத்துல இருக்கிற எல்லா எலிகளையும் வேட்டையாடிடுச்சு. அதான் இது இவ்வளோ சுறுசுறுப்பா இருக்குன்னு சொன்னான். மன்னர் தெனாலியோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சாரு. தெனாலி, நீ எதையும் வித்தியாசமா யோசிக்கிறவன்னு சொல்லி அவனுக்கு பரிசுகள் கொடுத்தாரு. பாத்தீங்களா குட்டீஸ், அளவுக்கு அதிகமான வசதிகள் நம்மள சோம்பேறியாக்கிடும். சுறுசுறுப்பா இருக்கிறது தான் நமக்கு எப்பவும் நல்லது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீண்டும் அடுத்த ஜாலியான கதையில சந்திக்கலாம். டாடா, பை பாய்.